ஹலோ நண்பா, இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்டாக விஜய் ஆண்டனியோட ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன மூவி தான் மார்கன். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவி எப்படி வந்திருக்கு, நீங்க போய் தியேட்டர்ஸ்ல பார்க்கலாம் இல்லை வேணாமா சொல்லி இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போறோம். நீங்க யாரும் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. இந்த மூவி நீங்க போய் தியேட்டர்ஸ்ல பார்க்கலாம் அப்படி இருந்தீங்கன்னா இல்லை ரிவ்யூ பாட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அட் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, ஒரு மர்மமான முறையில் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு ஊசி போட்டா கருப்பாயி அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா செத்து போறாரு. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அந்த கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் வருது, நம்ம ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சாரு, அந்த கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது ஒரிஜினலா யார் பண்றாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சது ஒரு த்ரில்லிங்கா சூப்பரா கொண்டு போறது இந்த படத்தோட கதை. இதுதாங்க இந்த படத்தோட ஒன்லைன் சிம்பிளான கான்செப்ட். ஸ்டோரி வைஸா பாத்தீங்கன்னா புது விதமா சூப்பராவே இருந்துச்சு. நம்ம விஜய் ஆண்டனியோட ஆக்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா பக்காவா சூப்பராவே இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் ஆகட்டும், அந்த ஸ்வாக் ஆகட்டும் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பராவே இருந்துச்சு. ஒரு கிரைம் த்ரில்லரா சூப்பராவே பண்ணியிருந்தாரு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்லோவா போகும், எங்கடா போகுது என்னடா போகுதுங்கிற மாதிரி ரொம்ப போரிங்காவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா கதைக்கே போவாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா பயங்கர போரிங்கா போறது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சாங் கொண்டு வந்திருக்காங்க. சாங் கொண்டாந்தோன்னா படம் பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்லோவாயிருச்சு, எங்க போகுதுன்னு தெரியாதுங்கிற மாதிரி ரொம்ப மட்டமா இழுத்துட்டு போனாங்க. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல என்னதான் நல்ல விதமா போயிருந்தாலும் பாத்தீங்கன்னா எங்க கொண்டு போறாங்க. படத்துல பாத்தீங்கன்னா எந்த கேரக்டருக்கு பாத்தீங்கன்னா மெயின் விதமா ஒரு மெயின் கேரக்டரா இல்லாம ஒரு சும்மா ஏனோதானோ வந்துட்டு போற மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. சமுத்திரக்கனியில பாத்தீங்கன்னா சும்மா வந்துட்டு போற மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி எந்த கேரக்டரும் பாத்தீங்கன்னா பெருசா இம்பாக்ட் ஃபுல்லாவும் இல்ல, சும்மா வந்திருக்காங்க. அந்த மாதிரி எந்த ஒரு இம்பாக்ட் ரொம்ப சப்பையாவே முடிச்சிட்டாங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்லோவா ரொம்ப லேகியா இருந்துச்சு. அது மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தா படம் சூப்பராகவே வந்திருக்கும். படம் என்னதான் இருந்தாலும் ஒன்று த்ரில்லிங்கா யார் இந்த கொலையில யார் பண்றாங்க அப்படிங்கிற பயங்கர எக்ஸைட்மெண்ட் த்ரில்லிங்கா இருந்தாலும் பாத்தீங்கன்னா படம் பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமா போரிங்காவும் நல்ல லேகிங்காவே நல்லாவே தெரியும். இது மட்டும் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டரா பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராகவே இருந்திருக்கும் இந்த மூவி. நீங்க பழைய கிரைம் த்ரில்லர் மூவிஸ் எல்லாம் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி பேட்டர்ன்ஸ்ல ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மூவி பாத்தீங்கன்னா அதை தவிர்த்து கொஞ்சம் டிஃபரெண்டா நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அது பாத்தீங்கன்னா பாராட்ட விதமா சூப்பராகவே இருந்துச்சு. படத்தோட ஸ்கிரீன் பிளே மட்டும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தா படம் சூப்பராகவே இருக்கும். மற்ற எந்த வித குறையும் இல்லை, நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ் பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. டாடா பை பை.